ஹாய்! வெல்கம் பேக் மை சேனல். என்ன எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆ நல்லா இருக்கணும். எல்லாரும் நல்லா இருப்போம். அதே என்னோட துவாவும், உங்களோட துவாவும் அதாவே இருக்கட்டும். இப்ப நமக்கான ஷிப்மெண்ட் இந்தா வந்துருச்சு. இத எடுத்துட்டு நம்ம ஹைலுக்கு போ வேண்டியது தான். இன்னைக்கு ஹைல் ட்ரிப்பு தான் வந்திருக்கு. அத ஏத்திட்டு போகணும். இப்ப இன்னொரு ஷிப்மெண்ட்டும் கூட பாக்கி வர வேண்டியது இருக்குது. இப்ப ஆல்ரெடி 1 தான் வந்திருக்குது. அதுவும் வந்துருச்சுன்டா. அதையும் கூட சேர்த்து ஏத்திட்டு கிளம்பிடலாம். அப்ப அந்த ஷிப்மெண்ட் எடுத்துட்டு வந்து நான் இந்த இங்கனதே படுத்திருந்தேன். இது வந்து பெரிய இடம், பெரிய ட்ரெய்லருக எல்லா வண்டியும் வந்து போடுறது. பெட்ரோல் பம்ப் இல்ல. எல்லா வண்டியும் வந்து இங்கனதே போட்டு படுத்து தூங்கியிருப்போம். வெயில பார்த்தீங்களா? பளிச்சுண்டு வெள்ள வெளியேறுன வெயில். இந்த வெயில் நம்ம ஊர்ல ஒரு நாள் ஒரு பொழுது இப்படி அடிக்காது. இப்ப அடிக்குதா என்னங்கிறது தெரியல. ஏன்டா ஏகதேசம் பாலைவனமா நம்மளுமே ஆக்க போறோம்ல. இந்த பாலைவனம் வந்து சோலைவனமா ஆகுது. ஆகிக்கிட்டு இருக்குது. அதுக்கான ஆதாரமும் நான் உங்களுக்கு போற வழியில காமிக்கிறேன். அப்படியே முந்திட்டு தூங்கி எந்திரிச்சு எல்லாம் செஞ்சு வண்டி எடுத்து கிளம்பிட்டோம். இந்த டிரைவிங்ல என்னென்னலாம் யோசிப்போம், என்னென்னலாம் சிந்திப்போம், என்னென்னலாம் நெனைப்போம் அப்படிங்கிறத வந்து பல டிரைவர்கள்ட்ட கேட்டோம்னா, அவங்களும் நம்மள மாரி தானே சிந்திப்பாங்க அப்படிங்கிற ஒரு தோணலு. என்னவெல்லாம் சிந்திப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, வண்டிய ஸ்டார்ட் பண்ணி குறிப்பிட்ட தூரம் போகுறப்ப பாருங்க, நான் சொன்னனே, இந்தா வாய்க்கா, வாய்க்கா வந்துருச்சு. இந்த வாய்க்கா மாரியே நம்ம ஊர்ல மாரியே இந்த வாய்க்கா வந்து தோட்டம் தொரவுக்குலாம் தண்ணி மாரி பாயும். இப்ப புதுசா ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. என்ன பிளான்னுண்டாக்கும் 500 கிலோமீட்டருக்கு காடு, பெரிய காடு. காடுண்டாக்கும் மரம், செடி, கொடி எல்லாம் நட்டு விலங்குகள விடுற மாரி பிளான். இன்ஷா அல்லாஹ் அதுவும் நடந்துரும் கொஞ்ச நாள்ல. அப்ப கதைக்கு வந்துருவோம் நம்ம. அப்ப ஆரம்பத்துல வண்டிய ஸ்டார்ட் பண்ணி கிளம்பும்போது என்ன தோணும் அப்டின்னா, ஃப்ரெஷ்ஷா மைண்டு அடுத்து சாப்பாட்டுக்கு என்ன வாங்கணும், தண்ணி வாங்கணும், ஜூஸ் வாங்கணும், இது வாங்கணும், அது வாங்கணும். அதெல்லாம் வாங்கி எல்லாத்தையும் வண்டியில போட்டுருவோம். போட்டுட்டு ஏறி உட்காந்து ஒரு செக் பாயிண்ட் வரும்னு வச்சுக்கோங்களேன். ரியாத்த விட்டு தாண்டணும்னா ஒரு செக் பாயிண்ட் வரும். அந்த செக் பாயிண்ட் வரையில நம்ம பாட்டுக்கு ஒரு அமைதியா ஒரு இதா போட்டு அப்படி இப்படின்னு ஏதாவது போட்டுக்கிட்டு போவோம். இப்போ இந்த டீசல் அடிச்சுக்கிறதுக்கு வண்டிய நிறுத்தியிருக்கேன். இந்த டீசல் வந்து நம்ம வண்டியில வண்டியில இல்ல ரூ. 300 தான் நம்ம கம்பெனி வந்து அலோவ்ட் பண்ணுவாங்க. அலோவ்டுனாக்க ரூ. 300க்கு ஃபுல் ஆயிரும்னு வச்சுக்கோங்களேன். ரூ. 300 கொஞ்சம் கூடுதலாத்தையும் பிடிக்கும். ரூ. 340 ரூ. 350 போதும் ரூ. 300 போட்டோம்னா, நம்ம குறிப்பிட்ட தூரத்துக்கு போயிட்டு வரதுக்கு முன்னாடி, மீண்டுமே அது பழையபடிக்குமே ரூ. 300 போட்டுருவாங்க. நம்ம கதைக்கே போயிருவோம். அப்ப என்ன எதுல நிறுத்தியிருந்தேன்? ஆமா. வாங்கி போட்டுருவோம். ஒரு செக் பாயிண்ட் வரையில ஒரு ஸ்லோவா ஒரு இதாவும் ஒரு அத இத போட்டு அப்படியே ஒரு மெயின்டா ரிலாக்ஸா போவோம். செக் பாயிண்ட் தாண்டினதுமே அந்த ஒரு ஃப்ரீனஸ் ஒரு ரொம்ப ஃப்ரீயா ஃபீல் பண்ணி, ஒரு பாட்டோ, இல்ல எதையாவது வந்து கொஞ்சம் ஸ்லோவா போட்டுக்கிட்டு வீட்டுகளுக்கு ஃபோன் பண்ணுவோம். எல்லா வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கொஞ்ச நேரம் பேசுவோம். யாருக்கெல்லாம் பேசணும்னு தோணுதோ அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு, அதுக்கடுத்து ஒரு 2, 3 மணி நேரம் ஆனதுக்கப்புறமா ஒரு சின்ன போரிங். அந்த போரிங் என்ன செய்யும், பாட்டு அது பாட்டுக்கு ஒரு பக்கத்து பாடிக்கிட்டு இருக்கும். வண்டி வண்டி ஒரு பக்கத்து ஓடிக்கிட்டு இருக்கும். நம்ம சிந்தனைகள் என்னான்ட்டு இருக்கும், அப்படியே ஏதாவது ஒண்ணு நெனச்சுக்கிட்டு இருக்கும். ஒண்ணு ஊர நெனைக்கும், இல்லாட்டிக்கு ஆளுகள நெனைக்கும், யாரையாவது நெனச்சுக்கிட்டு இருக்கும். நம்ம சின்ன பிள்ளையில என்ன செஞ்சோம், ஏது செஞ்சோம் அப்படிங்கிறத நெனைக்கும். யாரையாவது நம்மள விட்டு போயிருந்தாங்கடா, பிரிஞ்சிருந்தாங்கடா. இப்ப எங்க அம்மாவெல்லாம் இறந்துட்டாங்க. எங்க அம்மாவெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ரொம்ப யோசிச்சு அதிகமா யோசிச்சு எங்க அம்மாவுக்காக துவா செய்வேன். எங்க அத்தாவுக்காக துவா செய்வேன். ஏகதேசம் நம்ம டீசலுமே நெறைய போது போல. ஆ ரூ. 320 வந்துருச்சு. ரூ. 220 வந்துருச்சு. ஆமா. ரூ. 300க்கு ஃபுல் பண்ணியாச்சு. ஃபுல் பண்ணா நமக்கு எவ்வளவு டீசல் இருக்கும்? 3/4 டேங்க் என் கழுத்து வரையிலுமே நெறஞ்சிருச்சு. இவ்வளோதான் நெறஞ்சிருக்கும். இன்னும் 10, ரூ. 30 நிறையும்னு வைங்களேன். இன்னும் ஒரு 10, ரூ. 20 அடிச்சோம்னா ஃபுல் ஆயிரும். வாங்க பழையபடிக்கு நம்ம கதைக்கே போயிருவோம். அப்ப அந்த இறந்தவங்கள மிஸ் பண்ணுவோம். ஊர மிஸ் பண்ணுவோம். நம்ம மறந்திருப்போம் பாத்தீங்களா? ரூம்ல எதையாவது வச்சு மறந்திருப்போம். அந்த இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். ஐய்யய்யோ! அத விட்டு போட்டு வந்துட்டோமே. ஐய்யய்யோ! இத விட்டு போட்டு வந்துட்டோமே. ஐயோ! அங்க அது கிடக்குதே, இது கிடக்குதே. புள்ளைய வந்து பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தாங்களே, வந்துட்டாங்களா என்னான்ட்டு. இது கொஞ்சம் லென்த்தி வீடியோவா போகுது. அதனால அடுத்த வீடியோவும் ஒண்ணு ஒண்ணும் சேர்த்து போடுறேன்.